அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் PEEE, CA, ECA, PE&I அதில் எல்லாத்துலேயும் இந்த டாபிக் காமனாக இருக்கும். இந்த டாபிக் என்ன அப்படின்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அண்ட் கரண்ட் டிவிஷன் ரூல். சரிங்களா? இது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல் சொல்கிறேன். வோல்டேஜ் டிவிஷன் ரூல் சீரிஸ் சர்க்யூட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன காரணம் அப்படின்னா சீரிஸ் சர்க்யூட்டில் தான் வோல்டேஜ் வேரி ஆகும். எங்கே வேரி ஆகுதோ அந்த வேரி ஆகிற வோல்டேஜ் எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வோல்டேஜ் டிவிஷன் ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் 2 ரெசிஸ்டன்ஸ்லேயும் இந்த டோட்டல் வோல்டேஜ் V ட்ராப் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகிறது V1 வச்சுக்கிறேன். செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகிறது V2ன்னு வச்சுக்கிறேன். இந்த V1, V2 நமக்கு தெரியணும் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ தெரியாமலேயே வோல்டேஜையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூயும் வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா V1, V2 நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த வோல்டேஜ் டிவிஷன் ரூல். சரிங்களா? அதே மாதிரி கரண்ட் டிவிஷன் ரூல் அப்படின்னா இங்கே எப்படி சீரிஸ் சர்க்யூட்டில் வோல்டேஜ் வேரி ஆகுது, அதனால் சீரிஸ் சர்க்யூட்டில் இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பேரலல் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேரி ஆகும். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ கரண்ட் வேரி ஆகிற அந்த சர்க்யூட்டில் கரண்ட்டோட டிவிஷன் வேல்யூ, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே R1, R2 அப்படிங்கிறது பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அந்த R1 வழியாக ஒரு கரண்ட் போகும், அதை நான் I1 வச்சுக்கிறேன். R2 வழியாக ஒரு கரண்ட் போகும், அதை நான் I2ன்னு வச்சுக்கிறேன். இந்த டோட்டல் கரண்ட் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா I1, I2 அப்படின்னு டிவைட் ஆகுது இல்லையா? அப்போ இந்த I1 என்ன, I2 என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கரண்ட் டிவிஷன் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு வோல்டேஜ் அன்னோன் வேல்யூவாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. வோல்டேஜ் நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக ஓம்ஸ் லா படி I = V/R போட்டு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே வோல்டேஜ் நமக்கு தேவை கிடையாது. மொத்த கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்தாவே கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்தந்த ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா அதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். வோல்டேஜ் டிவிஷன் ரூலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னா அன்னோன் வோல்டேஜ். இப்போ V1 நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா டோட்டல் வோல்டேஜ், அந்த சர்க்யூட், அந்த சீரிஸ் சர்க்யூட்டுக்கு நம்ம கொடுக்குற டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு எந்த ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ. இப்போ V1ங்கிறது R1 ரெசிஸ்டன்ஸில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, எந்த ரெசிஸ்டன்ஸில் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த சேம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, ஓகே, டிவைடட் பை அந்த சர்க்யூட்டில் இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட சம்மேஷன் வேல்யூ. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது R1 + R2. சரிங்களா? எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த V1 என்ன அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறது Vன்னு கொடுக்குறோம். ஓகே, எதில் கண்டுபிடிக்கிறோம்? R1ல் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1 + R2. ஓகேங்களா? இதுதான் இந்த V1க்கான ஃபார்முலா. V2க்கு எழுதணும் அப்படின்னா V2 = டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு V2ஓட ரெசிஸ்டன்ஸ் என்ன? R2. அப்போ சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R2. டினாமினேட்டர் மாறாது. அது என்ன அப்படின்னா R1 + R2 அதே தான் வரும். சரிங்களா? இதுதான் இந்த V1, V2 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸை வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இண்டிவிஜுவல் வோல்டேஜ் ட்ராப் அந்தந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சரிங்களா? இதே மாதிரியே கரண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சொல்லலாம் பாருங்களேன். இப்போ இந்த வோல்டேஜ் ஒரு 10 வோல்ட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 3 ஓம். ஓகேங்களா? இது ஒரு 3 ஓம், இது ஒரு 2 ஓம்னு வச்சுங்களேன். இப்போ V1 அப்படின்னா என்னது? 3 ஓமில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் V3 ஓம். V1 என்னது? இங்கே நம்ம 3 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால V3 ஓம்னு சொல்லிக்கலாம். அதாவது 3 ஓமில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? 10 வோல்ட் கொடுக்குறோம். சரிங்களா? V1ல் ட்ராப் ஆகிற வோல்டேஜ், அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன? சேம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்க. அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவோ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியது 3. டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 + 2, 3 + 2. அப்போ போட்டிங்க அப்படின்னா 10 × 3 30, 30 / 5 ஈக்குவல் டு V3 ஓமில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் எவ்வளோனா 6 வோல்ட் ட்ராப் ஆகும். இதே மாதிரி V2 ஓம், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா 2 ஓம் இருக்குது இல்லைங்களா? அதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ 10. எதில் கண்டுபிடிக்கிறோம்? 2 ஓமில். அப்போ அந்த 2 ஓம் நியூமரேட்டரில் போட்டுங்க, சேம் வேல்யூ. டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 3 + 2 ஈக்குவல் டு 10 × 2 பார்த்தீங்கன்னா 20. அப்போ 20 / 5. சரிங்களா? இந்த டினாமினேட்டர் 5 மாறாது. அப்போ V2 ஓம் ஈக்குவல் டு 4 வோல்ட்டு. இப்போ இதில் V3ல் 6 வோல்ட்டு, V2ல் 4 வோல்ட்டு. 6 + 4 10, மொத்த வோல்ட் வந்துச்சுங்களா? இதுதான் இதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி
கரண்ட் டிவிஷன் ரூலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குற மொத்த கரண்ட்டை என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. R1ல் ஒரு கரண்ட் வந்து I1 டிவைட் ஆகுது, R2ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I2 நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம அன்னோன் கரண்ட்டு ஏதாவது ஒரு கரண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு I1 எடுத்துக்கிறேன். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கரண்ட்டு, ஓகே, டோட்டல் கரண்ட்டு இன்ட்டு இப்போ I1ல் நம்ம R1ல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா R1க்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸை நியூமரேட்டரில் எழுதிக்கணும். சரிங்களா. அப்போ I1 கண்டுபிடிக்கிறது அதோட கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1, அப்போ அதோட ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு R2 டிவைடட் பை இதுலேயே வந்து என்ன பண்ணிக்கணும், ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ரெண்டில் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதை கம்பேர் பண்ணுறோம், R1 ப்ளஸ் R2 கம்பேர் பண்ணுறோம். ஸோ டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R1 ப்ளஸ் R2. சரிங்களா. இப்போ I1 என்ன வரும் அப்படின்னா டோட்டல் கரண்ட்டு I இன்டூ R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி I2 வேணும் அப்படின்னா டோட்டல் கரண்ட் I2வோட ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, R1, அது நியூமரேட்டரில் வரும். டினாமினேட்டரில் வந்துட்டு R1 ப்ளஸ் R2. சரிங்களா. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த இதில் வந்துட்டு வோல்டேஜ் நமக்கு தேவையில்லை, கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இண்டிவிஜுவல் கரண்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு 10 ஆம்ப்ஸ் வந்து இதில் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த I1 I2 நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு 3 ohms இருக்குது, இங்கே ஒரு 2 ohms இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இப்போ நான் I3 ohmல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேணும் அப்படின்னா டோட்டல் கரண்ட் எவ்வளோ, 10 amps வந்து உள்ளே போகுது. டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் டோட்டல் கரண்ட் அது எவ்வளோனா 10 amps இன்டூ இதில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் 3 ohmல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ohm, 2 பை டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 + 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 20 டிவைடட் பை 5. அப்போ எவ்வளோ, 4. அப்போ I3 ohm எவ்வளோனா 4 amps வருது. அதே மாதிரி I2 ohms, 2 ohm வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் அதுதான் என்னது I2 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு I1. சரிங்களா. I1 வந்துட்டு இது வந்துட்டு I2. அப்போ I2 வந்து 2 ohms வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு. அப்போ டோட்டல் கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 10 amps டோட்டல் கரண்ட்டு ஃபார்முலாவில். சரிங்களா. இன்டூ ஆப்போசிட் I2க்கு ஆப்போசிட் R1, R1 இப்போ எவ்வளோ 3. அப்போ 3 டிவைட் பை டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 3 + 2. இப்போ எவ்வளோ வருதுன்னா நியூமரேட்டரில் 30 வருது, டினாமினேட்டரில் 5 வருது. அப்போ I2 ohm எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ 6 amps. சரிங்களா. இதில் 6 amps ஃப்ளோ ஆகுது. இந்த I2ங்கிறது 6 amps, I1ங்கிறது 4 amps. 6 + 4 10 amps டேலி ஆயிடுச்சுங்களா. ஸோ இதுதான் கரண்ட் டிவிஷன் ரூல் அண்டு வோல்டேஜ் டிவிஷன் ரூல். ஓகேவா. தேங்க்யூ.